சிலருக்கு ஏஜே ஃபேமிலி அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு கருவேப்பிலை தொகைன்ற ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் ஒரு 10 வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை கரிஞ்சிடுவாங்க. எண்ணெய் ஒன்றும் தேவையில்லை, சும்மா நம்ம பேனில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு சூடானதும் நம்ம ஒரு பாத்திரத்திലേക്ക് மாற்றிக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன், அது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் தனியா விதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் அதே மாதிரியே நம்ம வறுத்தெடுத்துக்கலாம், சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேம் ஜாஸ்தி வைக்கக்கூடாது, லோவில் வச்சுக்கோங்க, இல்லை அது கரிஞ்சிடும். கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு பொரிஞ்சு வரணும். இந்தளவுக்கு பொரிஞ்சதும் நம்ம அதுவும் அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்ட பிறகு நம்ம இது ரெண்டுமே சேர்த்து ஒன்றாவே பொடிச்செடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இந்த அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கழுகி சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்திருக்கு. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அப்புறம் அதே பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம அந்த கருவேப்பிலை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ரொம்ப அயன் கண்டென்ட் எல்லாம் நிறைய இருக்கும் இதில், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு ஃப்ரையாக வரட்டும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடலாம். ஆற விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கல, அது கூடவே அந்த மசாலா கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு அதுவும் அது கூடவே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த மசாலா இப்படி இருக்கும், அது அங்கே இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே எடுத்த அதே பேனில் நம்ம தொக்குக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அது சூடானதும் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 100 கிராம் பூண்டு ഞാൻ തോല് കളഞ്ഞെടുത്തിருக்கு, அதுவும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாமே சேர்த்து. பூண்டு நல்லா பொன்னிறம் ஆகணும், அந்த அளவுக்கு வருന്നത് வரை நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் மட்டும் மீடியமாக வச்சுக்கோங்க. அது கூடவே 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கு. அது ஏன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கு. அது நம்ம மிக்சியில் கூட அரைச்சி போட்டுக்கிறதுனாலும் ஒன்றும் தப்பில்லை. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கு. நமக்கு வெங்காயம் கொஞ்சம் சீரம் வதங்கிடுவாங்க அப்படி போட்டால். அது போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா போட்டுக்கலாம். அதுவும் அது கூடவே சேர்த்து இந்த அளவுக்கு கிளறி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கு. நம்ம அந்த புளி தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமாக. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிளறிக்கோங்க. கிளறி வருന്നதும் அதில் எண்ணெய் எல்லாம் மேலே அப்படியே நமக்கு வந்துடும். அந்த எண்ணெய் மேலே வருന്നത് வரை அப்படியே கிளறி விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வருന്നത് ஒரு டீஸ்பூன் ஜாகரி போட்டுக்கோங்க, வெல்லம். அது கொஞ்சம் நமக்கு அந்த புளிப்புக்கும் காரத்துக்கும் பேலன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான നമ്മുടെ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்டான ஒரு தொக்கு, அது நமக்கு 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.